ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நண்பரே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், மண்டே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே நான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். மேட்சஸ்லாம் பார்த்து நேற்று 2 மேட்ச் இருந்தது. வேர்ல்டு கப் மேட்ச்சு ஸ்ரீலங்கா வர்சஸ் இங்கிலாந்தில் அடி தூள் கிளப்பி இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க. ஸ்ரீலங்கா நல்லா பவுலிங் போட்டாங்க, பேட்டிங் சுமாராக இருந்தாலும் இங்கிலாந்து கூப்பிட்டு வின் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச்சு, இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்தியா வின் பண்ணுவாங்க எல்லாரும் எதிர்பார்த்தோம். இந்தியாவை விட எதிர்பார்த்துருப்பாங்க. நடந்தது வேற, நினச்சது வேற, நடந்தது வேற. பவுலிங் பெர்ஃபார்மே நல்லா தான் இருந்தது. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு பார்ட்னர்ஷிப் அமைஞ்சது. மில்லரும் பிரவீஸும் பார்ட்னர்ஷிப் இருந்துக்கிறது. ஒரு 80 ரனுக்கு பார்ட்னர்ஷிப் நல்லா விளையாண்டு கொடுத்தாங்க. மில்லர் 50 போட்டிருந்தாரு, மில்லரும் 45 ரன் அடிச்சிருந்தாரு. நல்லா 50 அந்த 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 இடத்துல நல்லா பார்ட்னர்ஷிப் கிடச்சிது. பார்ட்னர்ஷிப் தான் அவங்களோட அதாவது 185 ரன் ஸ்கோருக்கு காரணமும் ஒன்று. கடைசியில் வந்து சில அதிரடியாக ஆடினார் ஒருத்தர், அதாவது அவ்வளோ ரன் வந்தது. அவ்வளோ ரன் வந்ததுக்கு சான்ஸே இல்லை. மேலே கீழே தான் இருந்தது. உண்மையை சொல்லலாம், இந்தியாவால் அதை அடிக்க முடியல. அபிஷேக் பச்சன் 4-5 மேட்ச் டக் அவுட் ஆகி, இந்த மேட்ச் டக் அவுட் ஆகாமல் ஒரு 6 ஒரு 4 அப்படின்னு அடித்து கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாரு. 15 ரன்லேயே அவுட் ஆகிட்டாரு. சூரியகுமாரும் 15 ரன்லேயே அவுட் ஆகிட்டாரு. பெருசாக யாரும் சோபிக்கல. அதனால இந்தியா தோத்துருச்சு.